இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சலி அத்தனை பேர் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்றாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம இலக்கியா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது திடீர்னு இந்த சமயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்க இடத்துல இதை அஞ்சலி குட்டியை குழப்புறாளே, இது எங்கே போய் முடிய போதோ ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. என்ன தான் சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்னுடைய கருவையே கலைக்க நீ வேறு ஒரு மாத்திரையை கொடுத்து என்னை கொல்ல பார்த்ததானே, நீ இந்த உண்மை நியாயத்தெல்லாம் பற்றி பேசுகிறியா, இதெல்லாம் உன் கடவுளுக்கே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து நம்ம அஞ்சலி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு சொல்லவா வேணுங்க, நம்ம இலக்கியா மேலே இருக்கிற பாசத்தில் நீ முதல்ல பேசாத, வாயை மூடு, நீ உனக்கு இதை பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ இலக்கியாவை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம கார்த்திக் மட்டும் சும்மா இருப்பாருங்களாங்க. அஞ்சலி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற, உன் வேலை என்ன, அமைதியாக இருக்க மாட்டியா, எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றி எரிய வைக்க பார்க்குறியா, அமைதியாக இரு, உனக்கு நீ இப்போ கன்சீவாக இருக்குல்ல, நீ எதுக்காக இந்த ப்ரெஷர் டென்ஷன்லாம் எடுத்துக்கிற, நீ அமைதியாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் பார்த்திங்கன்னா அஞ்சலி அடக்கிறாருங்க. இவர் வேற ஒரு ஆள், நம்ம எதாவது ஒரு திட்டத்தை போட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலான்னு பார்த்தா இது செயல்படுத்தவே விட மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக சோகமாயிடுறாங்க. இவளுடைய அஞ்சலியுடைய எந்த ஒரு திட்டத்தையும் பார்த்தீங்கன்னாலும் இலக்கியாவும் கௌதமும் பார்த்திங்கன்னா முறியடிச்சிட்டே போயிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதல் தாங்க பலமாக இருக்குன்னு சொல்லணும். சரி, ஓகே கௌதம், நீ இதே மாதிரி பண்ணுறல, நீ சொன்னது உன் இலக்கியாவே தான் ஒஸ்தியாகவே பேசிட்டோம், உன் இலக்கியாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறல்ல, ஓகே, இப்போ அஞ்சலிக்கு மருந்து கொடுத்து சாகடிக்க பார்த்தல, இதுக்கு நான் கேஸ் கொடுக்குறேன், கேஸ் கொடுத்து இலக்கியாவை உள்ளே தள்ளுறேன், அப்போ என்ன நீ பண்ண முடியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதம் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு பார்க்குறேன், நீ கேஸை கொடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத இனிமேல் வர வீடியோவில் பார்ப்போம்.